இது உங்கள் வளம் காணொளி. இப்போ நம்ம தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற கொல்லங்கரைங்கிற ஊருக்கு தான் போகிறோம். அந்த ஊருக்கு போய் எப்படி கை நாற்று விட்டு அதை அரித்து நடவு நடுறாங்கன்னு பார்க்க போகிறோம். அந்த காட்சியை பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கேருந்து போகிறோம். அப்படியே அங்கே உள்ள இயற்கை எழில்மிகு காட்சியான ஒரு தாமரை குளத்தையும் பெரிய ஆலமரம் ஒன்றையும் பார்க்க போகிறோம். அப்புறம் அப்படியே வந்து காவிரி ஆற்றங்கரையில் சிறு பிள்ளைகள் வந்து எப்படி வந்து தண்ணியில் விளையாடுறாங்க மீன்களை போலன்னு அதையும் கடைசியில் காமிச்சிருக்கேன். தொடர்ந்து காணொலியை கண்டு மகிழுங்கள். நாம் இப்போ இருக்கிறது கொல்லங்கரைன்னு ஒரு ஊர். இந்த ஊர் தஞ்சாவூர்லேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இது எல்லாமே மேட்டு நிலங்கள் தான், ஆற்றுப்பாசனம் இல்லாத நிலங்கள். இங்கே வந்திருக்கேன். இங்கே ஒரு தாமரை குளம் இருக்குது பாருங்கள், ரொம்ப அழகான தாமரை குளம். பொன்னியின் செல்வனில் நிறைய தாமரை குளமும் அள்ளிக்குளமும் அங்கங்கே வரும். பொன்னியின் செல்வனில் அவர் நடந்து சோழ நாடு தஞ்சாவூருக்கு வரும்போது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே வருவார். அவர் பேர் என்ன, வந்தியத்தேவன். ஆமாம், வந்தியத்தேவன் வந்து தஞ்சாவூருக்கு வரும்போது இந்த மாதிரி அள்ளிக்குளத்தில் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு வருவார். தாமரை எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தாமரை குளத்தை பார்க்குறது இப்போ ரொம்ப அரிதாகிடுச்சு. ஏன்னா நிறையா ஊரில் வந்து இந்த தாமரைகளை எல்லாம் வந்து ஏதோ ஒரு மருந்து போட்டு அழிச்சிட்றாங்க. ஸோ தாமரை வந்து ரொம்ப அற்புதமான தாவரம். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ பெருசாக இருக்குது. இதோட விதை வந்து நிலத்திலேயே 1000 வருஷம் வரைக்கும் உள்ளுக்குள்ளேயே கிடக்குமா. எப்போ வந்து அதுக்கு தண்ணீர் கிடைக்கிற சூழ்நிலை வருதோ அந்த நேரத்தில் அது முளைச்சி தானாகவே வந்துடும். 1000 வருஷம் வரைக்கும் கூட அந்த விதை வந்து மக்கி போகாமல் கெட்டு போகாமல் இருக்குமா. மொத்தமாக அந்த தாமரை குளமே மொத்தமாக மூடி கிடக்கு பாருங்கள். சரியாக தண்ணிக்கு மேலே இருக்குது, ஆனால் தண்ணியே இல்லாமல் இருக்குது இலை மேலே. தாமரை இலை நீர் போல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் லேசாக தாமரை இலையில் நீர் பட்டுச்சுன்னா அப்படியே உருண்டே வெளியில் ஓடிடும், ஒட்டாது. ஒரு காலத்தில் தாமரை இலையை பறித்து தான் அதில் தான் சாப்பிடுவாங்க. இப்போ எல்லாம் வந்து தாமரை இலை அரிதாகிடுச்சு. இந்த மாதிரி குளத்தை பார்க்குறதே ரொம்ப அரிது. அந்த பக்கம் ஒரு கோயில் இருக்குது பாருங்கள், மிக மிக பசுமையாக இருக்குது. இந்த இடத்த பார்த்தோன்னே வந்து இதை காணொலி எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள். இந்த பசுமை எல்லாமே ஆற்றுப்பாசனம் கிடையாது. இங்கே போர் போட்டு அந்த தண்ணி மூலமாக நடக்கிற நடவு தான். கண்ணு கட்டின தூரம் பசுமையாக இருக்குது பாருங்கள். இன்னும் அந்த ஆற்றுப்பாசனம் உள்ள ஏரியா இது பகுதியிலலாம் சும்மா தான் கிடக்கு. இன்னும் தண்ணி போய் சேரலை, வந்து இன்னும் நடவு நடலை. இவங்கெல்லாம் முன்னாடியே நடவு நட்டுருக்காங்க. இங்கே ஒரு அருமையான ஆலமரத்தை பாருங்கள். இது ஆலமரத்தோட விழுதுன்னா கிளையிலேயே வந்து வேர் முளைச்சி அது கீழே வந்து ஊனும். அதுதான் வந்து விழுதுன்னு பேர். காலம் 100 வருஷம் 200 வருஷம் ஆகும்போது இதுதான் முக்கியமான முதன்மையான மரம். இந்த மரத்துலேருந்து தான் மற்ற எல்லா விழுதுகளும் இங்கே பாஞ்சிருக்கு பாருங்கள். ரொம்ப பெரிய ஆலமரம் இது. இது எல்லாமே விழுது ஊனியது. காலத்தின் முதுமையில் வந்து முதுமையில் வந்து இந்த மரம் வந்து ரொம்ப பழுதாகி போயிடுச்சு. முக்கியமான மரம். அதை தாங்கி நிற்கிறது எல்லாமே வேர்கள் தான், விழுதுகள் தான். இந்த பக்கம் எவ்வளோ பசுமையாக இருக்குது பாருங்கள்.
நம்ம இப்போ ஒரு வயலுக்கு போகிறோம். அங்கே வந்து கை நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க. நாற்று பறித்து கை நடவு நட்டுக்கிட்டு இருக்காங்க. அங்கே தான் போய் பார்க்க போகிறோம். அங்கே எதுக்காக போகிறோன்னா, அங்கே சின்ன கருப்பண்ணு ஒருத்தர் களபரியல் இயந்திரம் வச்சுருக்காரு. அவரை பார்த்து பேசிட்டு வரணும். களபரியல் இயந்திரத்தை பேசி தேதி குறிச்சிட்டு வரணும். அதுக்காக தான் போகிறோம். அண்ணா அண்ணா, சின்ன கருப்பன் எங்கே இருக்காரு தம்பி? சின்ன கருப்பன், சின்ன கருப்பன். களபரிய மிஷின் வச்சுருக்காருல்ல சின்ன கருப்பன், அவரை பார்க்கணும். நீங்களா? நான் சோழபுரத்துலேருந்து வர்றேன். சோழபுரம் தெரியல? நாங்கள் என்ன பண்ணுறோம், ஒரு 8 ஏக்கர் நாங்கள் மிஷின் நடவு நட்டோம். இன்றைக்கி 15 நாள் ஆகுது. களபரி எடுத்து வேணும். செவ்வாய்க்கிழமை வரலாமா? புதன்கிழமை கொஞ்சம் நேரம் 3 நாள் ஆகுது. 2 நாள் ஆகி போயிடும். கொஞ்சம் கேட்டு பாருங்களேன், செவ்வாய்க்கிழமை வர முடியுமான்னு. இன்னும் 2 நாளில் நாளைக்கு 4 தச்சு தானே. இன்றைக்கி சனிக்கிழமை, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை வரலாம். அப்படியா? அட்வான்ஸ் கொஞ்சம் அவங்க கொடுத்துட்டு எதுவும் போட்டுமா எப்படி? உங்கள் ஃபோன் நம்பரு வாங்கிட்டேன். சத்யராஜ் இல்லையே, உங்கள் வீட்டில் பேசுனேன். நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வரைக்கும் போனேன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டு வரைக்கும் போனேன். தெக்கூரில் யாரோ இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டீங்க, வந்தேன். கொல்லங்கரையில் சொன்னாங்க. கொல்லங்கரையில் குமார் ஓட்டினீங்களா? அவர் உங்கள் நம்பர் நீங்கள் எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு ஆளை காணோன்ட்டார். 2-3 தடவை ட்ரை பண்ணார். 2 நாள் 3 நாள் நீங்கள் நம்பர் எடுக்கலான்னு விட்டாச்சு. அப்புறம் எனக்கு வேறு வழி இல்லை, எங்கேயாவது தேடணும் அப்படின்னு சும்மா கேமரா எடுக்கிறோம். அங்கே வந்து இது தேடிக்கிட்டு போய் அங்கங்கே சுற்றிட்டிங்க வர்றேன். எவ்வளவு ஒரு ஏக்கருக்கு? 1000 என்ன ரொம்ப கூடுதலாக சொல்கிறீங்களா? 1500 தான் வாங்கிட்டு இருந்தாங்கன்னு தெரியும். மரங்குளத்தில் எங்கே ஓட்டுறாங்க? ஆமாம். சரி, கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்கண்ணே. குறைச்சலாம், அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன மிஷின் வச்சுருக்கீங்க களபரியலுக்கு? பெட்ரோல் போட்டு அடிக்கிறது. பெட்ரோல் போட்டு அடிக்கிறது தான். நல்லா சுத்தமாக வேலை செஞ்சு தருவீங்களா? நல்லா கொஞ்சம் உழப்பிடிப்பாக இருந்துச்சுன்னா நல்லா சேராக அடிக்கும். கொஞ்சம் மணலாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர் கம்மியாக இருக்கும். சேர் கம்மியாக இருக்கும். நல்லா சுத்தமாக இருக்கும் ஓரளவுக்கு. திருப்பி ஆளை விட்டும் பண்ண வேண்டியிருக்குமா எப்படி? ஆளுலாம் அந்த பைத்து சைடில் ஒன்று இருக்கும், அது ஆள் கம்மியாக இருக்காது. அந்த 30 பூரெல்லாம் இதாயிரும். பைத்து சைடில் மட்டும் இருக்கிறதுனால 1-2 இருக்கும். இப்போ இந்த இது நடுவில் வந்து இப்படி சதுரமாக ஓட்டி சுற்றிலும் ஓட்டியிருக்காங்க. அப்படி தானே ஓட்டியிருக்காங்க? நீங்களும் அதே மாதிரி ஓட்டிகிட்டு வந்துடுவீங்க. 4 பட்டத்துக்கு போவோம். உறுதியாக சொல்லிட்டீங்கன்னா நான் வந்து கொஞ்சம் நம்பிக்கையோடு இருந்துருவேன், வேறு எங்கேயும் தேடாமல். அதனால தான் நான் கொஞ்சம் உங்களுக்கு அட்வான்ஸ் மாதிரி கொடுத்துட்டு போனேன்னா. பொங்கலைக்கு ஓட்டுமா? எப்படி நான் உறுதி இது முத நாள் சொல்லி உங்களுக்கு எப்படி கால் பண்ணுறது? சாயந்தரம் அழைச்சா இருப்பீங்களா? உங்கள் ஃபோன் எடுத்தது யார்? உங்கள் வீட்டுக்காரங்களா? இப்போ இது எதெல்லாம் நட வேண்டியிருக்குது? 1 2 3 4. கொஞ்சம் ஆள் எத்தனை நாள் நிற்குது? 24 ஆள் ஒரு நாளைக்கு 2 ஏக்கர் நடுமா? கூட நடும். சரி, அப்போ நான் வந்து சாயந்தரம் ஃபோன் பண்ணுறேன். உங்களை நம்பி இருக்கேன் நான். புரியுதா இல்லையா? சரி, நான் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறேன். எப்படியும் வந்துடணுண்ணா. உங்கள் வண்டி தானே? வண்டி உங்கள் சொந்த வண்டி தானே? இவர் வண்டியா? ஓட்டுறது நீங்கள்?
நடக்கலாமா இதில்? கீழே இறங்கி தான் வரணும். அப்பா அடியோ. நாத்தரியலுக்கெல்லாம் எவ்வளோ நான் கூலிங்க? நாத்தரியலுக்கெல்லாம் எவ்வளோ கூலி? ஆ 2500 ஒரு பைக்கு. ஒரு பைக்கு 2500. 10 ஏக்கர்னா 25,000 வந்துடும் அதுக்கு. ஆ இவர் தெரியுமா கார்த்தி? இந்த மிஷினை வச்சு நடுறவர். அவர் கும்பகோணத்துக்காரர் போல இருக்கு. இங்கெல்லாம் வந்து நடுறாரு எல்லாருக்கும். சரி சரி. வணக்கம். சோழப்பட்டிலேருந்து வர்றேன். ஆமாம், என் பேர் பாண்டித்துறை. இது மெஷின் நடவு வச்சு நட்டுருக்கோம். களப்பறியலுக்கு ஆள் கிடைக்கல, மெஷின் கிடைக்கல. அதுதான் சரின்னு சொல்லிட்டு அங்கே எங்கே தேடி கடைசியில் தெக்கூர். நாங்கள் அப்புறம் தெக்கூரில் ஒரு தேடி வந்து. ஆமாம், அண்ணாதுரை வாத்தியார் தானே? நல்ல தம்பியெல்லாம் தெரியும். ஆமாம், அப்படியா? ஓ, இப்போ மிஷின் நீங்கள் தான் வச்சுருக்கீங்களா? களப்பரிய மிஷினு என்ன மிஷின் வச்சுருக்கீங்க? என்ன கம்பெனி? அப்படியா? ஆ, என்ன விலை வருது? ஆ ஆ ஆ வாங்கி நம்ம பராமரிக்க முடியாது. ஆமாம், அதுக்கு நெட்டு போல்ட்டு போடணும், சிறுவணும் பண்ணணும், சும்மா வச்சுக்கேன். இல்லை, மெயின்டைன் பண்ண முடியாது. அதான் ஆயிலு பிரச்சனையெல்லாம் இருக்கு. அது மெயின்டைன் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கலாம். சரி சரி சரி. இருந்தாலும் ஓரளவுக்கு கண்காணிப்பாக வச்சுக்கலாம். ரிப்பேரிங் செலவே ஒரு அமௌண்ட் ஆகுது. அப்படியா? மெயின்டைன் பண்ண முடியல. அவனே வேண்டாம், ஒட்டாண்டாம், நம்மளுக்கு ஓட்டிட்டு வச்சுக்குவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓ, சரி சரி சரி. செலவு வைக்கிறது. ஆ ஆ ஆ புதன்கிழமை வர்றேன்ட்டு இருக்காரு. செவ்வாய்க்கிழமை முடிஞ்சால் வந்துடுறேன். உங்கள் நடவு எப்போ முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆ ஆ ஆ ஆமாம், இவர் செவ்வாய்க்கிழமை அனுப்பிவிட முடியுமா? ஆ, முடிஞ்சிடும்ல. சரி சரி. 8 ஏக்கரு. ஆ ஆ அப்போ அன்னைமா செவ்வாய். ஆ ஆ திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வர்ற மாதிரி இது பண்ணிவிடுங்க. வரேன் வரேன். சரி வரேன், கிளம்புறேன். இப்படியே சுற்றி பார்த்துட்டு போகிறேன் நான். சரி. ஆ ஆமாம், சோழபுரத்தில் தான். கீழே சோழபுரம். அவங்க மேலே சோழபுரம், அண்ணாதுரை நல்ல தம்பியெல்லாம். நாங்கள் வந்து கீழே சோழபுரம். ஆ சரி. நம்மளை போட்டு வாண்டி. நட்டு முடிச்சது.
இந்த வயல் எல்லாமே அங்கங்கே வந்து நாற்றை பறித்து கொண்டு வந்து அங்கங்கே விளாவி வச்சுருக்காங்க. நடவு நடுறவங்க அப்படியே பிரித்து நட்டுக்கிட்டே வர வேண்டியது தான். அங்கே 2 ஆள் நாற்றை கிட்ட தூக்கிட்டு வராங்க பாருங்கள். நாற்றை அரித்து முடிச்சா கட்டி போட்டுருவாங்க. அதை அப்படியே ஒரு கட்டாக கட்டி ஆளுங்க தூக்கிட்டு வந்து இங்கே போடணும். போட்டு அதை பிரித்து தனித்தனியாக இங்கே ஒன்றுனா போட்டுக்கிட்டே வரணும். நடவு நடுறவங்களுக்கு அது ரொம்ப வசதியாக இருக்கும். அப்படியே எடுத்து நட வேண்டியது தான். இங்கே தண்ணி ஊற்றுது. இங்கே தண்ணி கொஞ்சம் குடிச்சிக்கலாம் நம்ம. வெயிலில் வந்ததில் நல்ல தாகம். புல்லெல்லாம் கவனித்து நடக்கணும் நம்ம. இந்த பாருங்கள், அரிச்ச நாற்றை கொண்டு வந்து அப்படியே விளாவிடுறாங்க, அங்கங்கே போட்டுடுறாங்க. ஆத்திரையில் கான்ட்ராக்டா? ஆ,
நாற்று பிடிக்க மாட்டேங்க. சரியாக போட்டுருவீங்களா? பத்தாமல் போயிடுமா? சரியாக போட்டுருவீங்களா? பத்தாமல் போயிடுமான்னு நட்டுக்கிட்டு வரையில் பத்தாமல் போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நாங்கிட்டு போயிட்டுமா? ஒரு முடிச்சு போட வரும், ஒரு முடிச்சு கம்மியாக. அவ்வளோதாங்கிறோம். ஆ தளவு கலந்துச்சுன்னா எங்கே கலந்துச்சுன்னா தண்ணி முடிச்சுடுவோம். பெரும் முடிச்சா இருக்கு. ஆ முடிச்சு பெரும் முடிச்சா. ஆமாம். ஓஹோ, எத்தனை நாள் நாற்று இது? தெரியல எத்தனை. அரிச்சத்தை கேட்கலாம் இல்லை? அரிச்சது தான். 4 நாற்று விட்டு. நாற்று விட்டதா? ஆ 25 நாள் 26 நாள். ஓ, கரெக்டாக சரியாக போய் வேறு தான் கீழே விழுவுது போல இருக்கு நீங்கள் வீசுறது. கீழே போட்டாக்கா பத்தாமா அங்கிட்ட ஆமாம். இந்த உள்ள வச்சா ஒரு 10 முடிச்சு தான் பத்தாம போ. ம் அங்கே போய் கண்ட போடுறேன். நடக்க பத்தாம ஒரு கட்டை கொண்ட போய் கீழே வச்சா அங்கே பார்த்து கேட்டீங்க. இங்கே பாருங்கள், கை நாற்று விட்டு அதை அரிக்கிறாங்க. நம்ம அங்கே கேட்டபடி கை நாற்றுக்கு வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு பை நாற்று விடுவாங்க. அந்த ஒரு பை நாற்றுக்கு 2500 கூலி. பாய் நாற்று விட்டோம்னா அந்த 2400 கூலியே கிடையாது. அப்படியே பாயை எடுத்து கொண்டு போட வேண்டியதுதான். அங்கே அரிக்கிறது கட்டுறது அந்த வேலையெல்லாம் இல்லை. ஆ சும்மா அப்படி வந்தேன், சுற்றி பார்க்குறேன். என்ன இவ்வளோ தண்ணி கிடக்குது? அப்படியா? நீங்கள் அரிக்கும்போது வேறெல்லாம் அறுபட்டுறாதா? ஆ ஆ அது நடவு நட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு பார்த்தா லேசாக மஞ்சளாக பட்டு பட்டு போன மாதிரி இருக்குது. அது இதில் வருமா வராதா? இப்போ நட்டுருக்கிறதெல்லாம் நல்ல பச்சையாக இருக்குது. கொஞ்சம் கொடுக்கும். ஆ இது நாற்றரிக்கிறது எல்லோரும் செய்யலாமா இல்லை தெரிஞ்சவங்க தான் செய்ய முடியுமா? அது நாற்றரிக்கிற வேலை எல்லோரும் செய்யலாமா இல்லை வந்து அந்த வேலையை தெரிஞ்சவங்க தான்? ஆ ஓ ஓ ஓ ஆ சரி சரி சரி. இது எப்படி மொத்தமாக வந்து கான்ட்ராக்டா இல்லை தனித்தனியாக ஆளுகளுக்கும் தனித்தனியாக எப்படி? இது மொத்தமாக வாங்கி நீங்கள் பிரிச்சுக்கிறது வேலையை முடிச்சுட்டு சம்பளத்தை போட்டு இது பண்ணிக்கிறது. எவ்வளவு விழுவுது என்ன? ஓஹோ ஆ என்ன? நானும் விவசாய ஆளு தான். இல்லை இல்லை அது விழுவாது. எவ்வளோ இப்போ கீழே இருக்கு. ஆமாம். இது மண்ணை எப்படி கரைப்பீங்களா அப்படியே வச்சுருவீங்களா? கொஞ்சம் கரைக்கணும், இல்லாட்டி தூக்க முடியாது. ஆமாம். ஓ ஓஹோ ஆமாம், நல்லா கரைச்சிட்றீங்க.
ஓஹோ, இப்படி 2 அலசணும். இல்லையே, நான் அலசினாக்கா சரியாக போகலையே மண்ணெல்லாம். ஓஹோ. ஆ ஆ ஆ ஆ ஓ, சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கணும். சேர்த்து இழுத்ததுனால தான் மண் நிறைய சேர்ந்துருச்சு அதில். உங்கள் பேர் என்ன? எந்த ஊர்? ஆ, ஓ, கருக்காக்கோட்டை. இது இந்த இது பக்கத்தில் நத்தம் எங்கே? இந்த இதா? ஓ, கருக்காக்கோட்டை. ஆ, எப்படி முடிச்சு போகிறீங்கன்னு பார்க்குறேன். நான் அதுக்காக தான் வந்தேன். முடிச்சு எப்படி போகிறீங்கன்னு பார்க்குறேன். ஓஹோ, ஒரு குத்து எடுத்துக்கிறீங்க. குத்து எடுத்துக்கிட்டு ஓஹோ. ஆ ஆ ஆ ஆமாம். தண்ணிக்குள்ளே உட்காந்து தான் அரிக்க முடியும் என்ன? ஆ, பொண்டு வசனங்களும் அரிக்கும்ண்ணா. ஆ ஆ, பொம்பளை சொன்னாங்க. ஆ ஆ ஆமாம். ஆ, எப்படி? ஆ ஆ ஆ, எப்படி இது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நடுவாங்களா? ஆ, நெல் சரியாக விளைச்சல் இருக்காது. ஆ, ஓ, நம்ம ஆளுங்க இது பண்ணால் தான் நெல். ஆமாம். ஆ, சரி சரி சரி. ஆ, சில பேர் இந்தியாவில் விட மாட்டாங்க. இந்தியாவில் ஆ, நம்ம ஆளுங்க சில நேரத்தில் கிடைக்காது. ஆற்றுக்கட்டு. கணக்கு இருக்கா ஒரு கட்டுக்கு எத்தனைதுன்னு? இல்லை, சும்மா. ஆ, ஆ, சரி, நான் கிளம்புறேன். ஆ, ஓகே. ஆ, இல்லை இல்லை, அது நல்லா இது பண்ணியிருக்கு. வரேன். இப்படி போகலாம்ல? ஆ, இன்றைக்கி நம்ம இங்கே வந்ததோட நோக்கமே வந்து களபரியல் இயந்திரத்தை ஓட்டுறவரை பார்த்து அவரை அழைச்சிட்டு போகிறதுக்காக தான். அவர் செவ்வாய்க்கிழமை இல்லை புதன்கிழமைக்குள்ளே நம்மளுக்கு ஓட்டுறதுக்கு வர்றேன்னு ஒத்துக்கிட்டு இருக்காரு. முன்பணம் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. பார்ப்போம் என்னன்னு.
அடிங்க. நாம் இப்போ இருக்கிறது காசவளநாடு அப்படிங்கிற ஒரு நாடுனா 18 கிராமங்கள் சேர்ந்தது ஒரு நாடு. அந்த நாட்டில் தெக்கூருங்கிற ஊரில் இருக்கிறோம். அந்த ஊருக்கு நம்ம அப்போது வந்ததோட நோக்கம் வந்து களபரியல் இயந்திரம் ஓட்டுறவர், அவர்கிட்ட அவரை நமக்கு கொண்டு வந்து ஓட்ட சொல்லணும். அதுக்காக தான் சொல்லிட்டு போகிறோம். அப்படியே அவங்க கொள்ளையில் வயலில் நாற்று கை நடவு விட்டு கை நாற்று விட்டு நாற்று அரிக்கிறாங்க. நாற்று அரித்து அதை கட்டி கொண்டு போய் வயலில் சேர்த்து ஒன்றா பிரித்து போடுறாங்க. அந்த காட்சியை நம்ம இப்போ பார்த்தோம். இந்த பகுதியே ரொம்ப பசுமையாக இருக்குது. என்ன தான் பசுமையாக இருந்தாலும் ஆற்றுல தண்ணி 20 நாள் தான் ஆகுது. அந்த எதுக்காகனா போர்